ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம இந்த 4 மேட்ச் பாக்ஸஸ் வச்சு ஈஸியாக ஒரு கிராஃப்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த கிராஃப்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது மாதிரி வந்து ஒரு 4 மேட்ச் பாக்ஸஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 4 மேட்ச் பாக்ஸஸை வச்சு சோஃபா பண்ண போகிறோம். சோஃபானா பெருசாக நம்ம உட்கார மாதிரி இருக்காது. நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி வந்து எல்லா கிட்ஸுமே வந்து பார்பினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பார்பிஸ் அது மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பார்பிஸ்க்கெலாம் வந்து சோஃபா அது மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இது வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும். உங்களுக்கு நான் நிற்க வச்சதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்படி தான் இருக்கும். இந்த 4 இதையுமே வச்சு இது மாதிரி இது மாதிரி பண்ணணும். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது, சோஃபா மாதிரி தான் இருக்கும். இது பார்க்க நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது பார்க்க வந்து அப்படியே ரியல் சோஃபா மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் வச்சு நம்ம அதுக்கு வந்து ஒரு குட்டி பேப்பர்ஸ், இந்த கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்லாம் வந்து நம்ம இதில் வந்து ஸ்டிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளிட்டர் எடுத்துக்கிட்டு நாலுமே இங்கே இருக்கட்டும். இதோட ஷேப்க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கிளிட்டரை. இப்போ வந்து இந்த ஷேப்க்கு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இதே ஷேப்பில் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா கட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து 4 பீசஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 4 பீசஸும் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 4 மறுபடியும் வந்து ஒரு 4 கட் பண்ணி ஒரு 8 பீசஸாக மாற்றியாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு சைடாக வச்சிடலாம். அண்ட் இப்போ வந்து இந்த சைடுக்கு நான் வந்து ஒன்று கட் பண்ணியிருக்கேன் சும்மா. ஸோ இந்த சைஸே ஓகே தான். ஸோ இந்த சைஸ் ஓகே அப்படின்னா வந்து இதையும் வந்து நம்ம ஒன்று கட் பண்ணிக்கலாம். 1 2 ஸோ 2 கட் பண்ணிக்கலாம். நம்ம இதுவுமே ஒரு 8 பீஸ் தான் கட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து ஒரு 8 பீசஸ் நான் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைடும் வந்து நிறைய வந்து ஒரு 4 பீசஸ் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வச்சுட்டு போட்டலாம். ஸோ இது வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ஒட்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 4 மேட்ச் பாக்ஸ்லையும் வந்து நம்ம வந்து அந்த கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு காலியான மேட்ச் பாக்ஸ் தான். ஸோ அதனால் வந்து இது ஒரு வேஸ்டேஜ் மேட்ச் பாக்ஸ். ஸோ அதனால தான் இதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இது 4ஐயுமே ஒட்டிடலாம். ஃபஸ்ட் நம்ம எப்படி ஃபஸ்ட் வந்து இதை நம்ம இங்கே ஆன் பண்ணி ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த ஒரு 2 மேட்ச் பாக்ஸும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 மேட்ச் பாக்ஸஸ் வந்து நான் இப்படி இந்த சைடு ஒட்டிட்டேன். ஸோ ஒரு இதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சுட்டு இன்னொன்று வந்து இது ஒட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து சில பேர்கிட்ட வந்து 4 மேட்ச் பாக்ஸஸ் நான் இதை வந்து ஒரு 4 டேஸாக சேர்த்து வச்சு பண்ணது. ஸோ இது உங்கள்கிட்ட சில பேர்கிட்ட வந்து 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணால் இது மாதிரி ஒட்டிட்டு உங்களோட குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வந்து ஒரு பெட்டு மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை இப்படி ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு பெட்டு மாதிரி வச்சுக்கலாம், இல்லை சேரோ அல்லது ஒரு சோஃபாவோ அது மாதிரி வந்து சப்போஸ் உங்களோட டாய் இதுதான் வச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி நீங்கள் படுக்க வச்சுக்கலாம் அல்லது ஒரு சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறது சோஃபா. மீதி இந்த 2ஐயும் நம்ம வந்து இந்த இடத்துல ஒட்டிடலாம். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இது உள்ளே போகுது. ஸோ இது 4 சைட்ஸுமே நான் ஒட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போதைக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோஃபா இப்படி தான் இருக்குது. நான் வந்து இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு ரொம்பவே ஒரு சூப்பராக ஆசமாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களோட நிறையா குட்டி குட்டி டாய்ஸு அதெல்லாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றது நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். அப்படியே எடுத்துட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இது பார்க்க வந்து நல்லா தான் இருக்குது. அண்டு ஸோ இப்போ வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னோட இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.